அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் மீது தாக்குதல் உறுதி, தெற்காசியாவில் பதட்டம். உக்ரைனில் இரவில் நடந்த கடும் தாக்குதல்கள், ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள காணொளி. தொடர் சிக்கலால் திணறும் கனேடியர்கள். இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பம். நியூசிலாந்தில் பாரிய காட்டுத்தீ. 6 வாரமாக அமெரிக்க அரசு நிர்வாகம் முடக்கம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 3 பேர் பலி. காசாவில் இஸ்ரேல் செய்யும் கொடூரம், 7 பாலஸ்தீனியர்கள் படுகாயம். ஹமாஸ் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜப்பானின் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. தொடர்வட விரிவான செய்திகள். தங்களின் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாத கும்பலை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 206 பேர் பலியாகினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தலிபான் நடத்திய தாக்குதலில் 23 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகினர். இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடிக்க கடந்த மாதம் கட்டார் மத்தியஸ்தத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த மோதலில் 5 ஆப்கான் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இரவு நேரத்தில் உக்ரைன் மீது ஏவப்பட்ட 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாதுகாப்பு படைகள் செயலிழக்க செய்தன என்று உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் மேற்கண்டவாறு கூறியுள்ள அவர், இது ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வு என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அந்த காணொளியில் தெரிவித்துள்ளதாவது, இது எங்கள் ஆளில்லா அமைப்புகள் பிரிவுகள், இராணுவ விமான போக்குவரத்து மற்றும் நடமாடும் தீயணைப்பு குழுக்களால் அடையப்பட்ட ஒரு முக்கிய நகர்வு. மின்னணு போர் அதன் வேலையை செய்தது. சில ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இருப்பினும் பாலிஸ்டிக் மற்றும் ஏரோபாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்ப்பது மிகவும் கடினம். உலகில் ஒரு சில அமைப்புகள் மட்டுமே இத்தகைய ஏவுகணைகளை திறம்பட இடைமறிக்கும் திறன் கொண்டவை. மேலும் நமது முழு பகுதியையும் பாதுகாக்க இந்த அமைப்புகள் மற்றும் அவற்றுக்கான ஏவுகணைகள் நமக்கு இன்னும் அதிகமாக தேவை. கூடுதல் வீரர்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். மேலும் அவர்களின் ஆதரவை நாங்கள் மிகவும் நம்புகிறோம். ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆசியாவில் உள்ள எங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவ முயற்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கனேடியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளியான புள்ளி விபர கூற்றுப்படி செப்டம்பர் மாதத்தில் கனேடியர்கள் உணவுப் பொருட்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 4% அதிகமாக செலுத்தியுள்ளனர். இது தீவிர விலை அதிகரிப்பு நிலையை காட்டுவதாக குறித்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் இந்த நிலைமையானது கடுமையான வானிலையால் ஏற்பட்ட பயிர் பிரச்சினைகள், தொழிலாளர் பிரச்சினைகள் மற்றும் கட்டணங்கள் என்பவற்றால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கனேடியர்கள் தங்களது கட்டணங்களை செலுத்த சிரமப்பட்டு வருவதாகவும், குறைந்தது 20% ஏதேனும் ஒரு கட்டணத்தையாவது செலுத்தாமல் இருப்பதாகவும் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் 55 வயதுக்கு குறைந்தவர்கள் உணவுக்காக கார் கடன், கிரெடிட் கார்டு அல்லது மின்சார கட்டணங்களை நிலுவையில் வைக்கும் வாய்ப்பு 4 மடங்கு அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் 18 முதல் 34 வயதுடையோரில் 18.1% சில சமயங்களில் அல்லது அடிக்கடி கட்டணம் செலுத்தாமல் விட்டதாக கூறியுள்ளனர். 35 முதல் 54 வயதினரிலும் இதேபோல 17.9% தெரிவித்துள்ளனர். ஆனால் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களில் அது வரும் 4.2% மட்டுமே இருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது.
ஷாங்காய் டெல்லி இடையேயான பயணிகள் விமான சேவையை சீனா ஈஸ்டர்ன் நிறுவனம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. அதன்பின் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் எழுந்தது. இதற்கிடையே அமெரிக்காவுடனான பனிப்போருக்கு மத்தியில் இந்தியா சீனா உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது இதற்கு அடித்தளமாக அமைந்தது. இதையடுத்து இந்தியா சீனா இடையான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி கொல்கத்தா குவாங்சூ இடையிலான இண்டிகோ விமான சேவை கடந்த மாதம் தொடங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தின் மத்திய வடக்கு தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் சுமார் 1100 ஹெக்டேர் நிலப்பரப்பு அழிந்துள்ளது. அப்பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டிருந்த 40 பேரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த விமானப்படை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு நிர்வாக முடக்கம் தொடர்பாக ஜனநாயக கட்சியினருடன் விரைவில் சமரசம் செய்ய வாய்ப்பில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாராளுமன்றத்தில் ட்ரம்ப் கொண்டுவரும் மசோதாக்களுக்கு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அரசு துறைகளுக்கான நிதியை விடுவிக்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிதி முடக்கத்தால் 6.7 லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் உள்ளனர். அதே நேரத்தில் 7.3 லட்சம் பேர் ஊதியமின்றி பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் அரசின் முக்கிய துறைகள் அனைத்தும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அன்றாட பணிகள் ஸ்தம்பித்துள்ளன. அரசு நிர்வாக முடக்கம் 6வது வாரத்தில் நுழைந்து அமெரிக்கா முழுவதும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களை ஊதியமின்றி தவிக்கும் நிலையில் உள்ளனர். இதுகுறித்து ட்ரம்ப் கூறியதாவது: மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் வரி சலுகைகளை நீடிக்க கோரும் ஜனநாயக கட்சியினருடன் சமரசம் செய்ய வாய்ப்பில்லை. குடியரசுக் கட்சியினர் பணி நிறுத்தத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பெரும்பாலான சட்டங்களுக்கு 60 செனட் வாக்குகள் தேவைப்படும் முறையை ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த 2023 அக்டோபர் மாதம் தொடங்கி 2 ஆண்டுகளாக நடைபெற்றது. இந்த போரில் ஹமாஸ் குழுவினருக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் கடந்த ஆண்டு அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட பலரும் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஆனாலும் ஹிஸ்புல்லா மீண்டும் ஆயுதங்களை தயாரித்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க அந்த அமைப்பினர் ஆயுத குடங்களை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் லெபனானின் அனியடா, ஷஃபா, பின் ஜிபில் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் 7 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜஃபா கிராமத்திற்கு கிழக்கே உள்ள ஒரு பெடோயின் சமூகத்தை சுமார் 50 இஸ்ரேலிய குடியேறிகள் கொண்ட குழு தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 7 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். குடியேறிகள் சமூகத்தின் சொத்துக்களையும் எரித்து நாசமாக்கினர். இதனால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய வீரர் ஹேதர் கோல்டினின் உடலை திருப்பி அனுப்புவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. தற்போதைய போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய சிப்பாய் ஹேதர் கோல்டினின் எச்சங்களை பிற்பகல் 2 மணிக்கு அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதாக ஹமாஸின் இராணுவ பிரிவான ஹஷாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ராஃபாவில் உள்ள எஃப்னா முகாமில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் இருந்து கோல்டினின் உடல் சனிக்கிழமை பிற்பகல் மீட்கப்பட்டதாக அந்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு ஜப்பானின் கடற்பரப்பில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கம் 6.7 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இவாட் கடற்கரைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து 3 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் மேலெழும் என ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. கடலோர பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களுக்கு சுனாமி தொடர்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலின் 90 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.